வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். 15% அதிகரிக்கப்பட்டது மின்சார கட்டணம் நள்ளிரவு முதல் அமல். சட்டவிரோதமாக கைதி விடுவிக்கப்பட்ட விவகாரம். அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியாட்சகர், சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஆகியோருக்கு மீளவும் விளக்கமறியல். கொழும்பில் கோர விபத்து, 15 பேர் காயம், 10 வாகனங்கள் சேதம். இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தியவர்களின் சொத்துக்கள் இந்தியாவில் முடக்கம். இஸ்ரேல் அதிரடி நடவடிக்கை, நாடு கடத்தப்பட்டார் கிரெட்டா துன்பர்க். உள்நாட்டு செய்திகள். 2025ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த மின் கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிறிய நுகர்வு மற்றும் 90 அலகுகளுக்கு குறைவான மதத்தலங்களுக்கான மின்சார கட்டண திருத்தத்தில் இந்த முறை எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 30 அலகுகளுக்கு குறைவான வீட்டு பிரிவிற்கு 8% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 75 இருந்த மாதாந்திர கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் 80 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 30 முதல் 60 வரையான அலகு பிரிவின் ஒரு அலகுக்கு இதுவரை இருந்த விலை 2 ரூபாவால் அதிகரித்துள்ளதுடன் அதன் ஒரு அலகின் புதிய விலை 8 ரூபாவாகும். அதன்படி அந்த பிரிவின் மாதாந்திர கட்டணம் 10 ரூபாவால் அதிகரித்து 210 ரூபாவாக மாறியுள்ளது. இதற்கிடையில் 61 முதல் 90 வரையான அலகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு 240 ரூபாவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. 91 முதல் 120 வரையான அலகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு 360 ரூபாவாகும். 121 முதல் 150 வரையான அலகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு 600 ரூபாவாகும். 121 முதல் 180 வரையான அலகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு ரூபாய் 840 ஆகவும் 180 அலகுகளுக்கு மேலுள்ள பிரிவிற்கு 2020 ரூபாவாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. 180 அலகுகளுக்கு மேலுள்ள வழிபாட்டு தலங்களுக்கான மாதாந்திர நிலையான கட்டணங்களில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்பதுடன் அலகுகளுக்கான கட்டணம் மட்டுமே அதிகரிக்கும். பெரிய தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமான 5000 ரூபாய் அப்படியே காணப்படுவதுடன் மாதாந்திர விண்ணப்ப கட்டணம் மட்டும் 100 ரூபாவாக அதிகரிக்கும். அதன்படி மேற்கண்ட பிரிவில் 23 ரூபாவாக காணப்பட்ட ஒரு அலகுக்கான கட்டணம் 28 ரூபாவாகவும் 13 ரூபாவாக நிலவிய ஒரு அலகின் கட்டணம் 15 ரூபாவாகவும் 11 ரூபாவாக நிலவிய ஒரு அலகு கட்டணம் 12 ரூபாவாகவும் அதிகரிக்கும். அதன்படி கட்டண அதிகரிப்பு 50% முதல் 9 ரூபாய் வரை அதிகரித்த மாதாந்திர வீத அதிகரிப்பு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் ජයනාත් හේරත් தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ඒකක 30ට වඩා අඩු කාණ්ඩවලට ඒ කියන්නේ ගෘහස්ථාන්තයේ 8% විතර වැඩිවීමක් තියෙන්නේ. මේ වැඩිවීමත් අපි රුපියල් වලින් ගත්තොත් එහෙම ඒකකයක් රුපියල් 4කට තිබුණු ඒකයක් 750ගෙන් 450 දක්වා වැඩි වෙනවා. මාසික ගාස්තුව රුපියල් 75ට තිබුණු මාසික ගාස්තුව අද මධ්‍යම රාත්‍රියේ ඉඳන් රුපියල් 80 දක්වා රුපියල් 5කින් තමයි වැඩි වෙන්නේ. ඊළඟට ඒකක 30 60 කාණ්ඩය ගත්තාම මෙතෙක් රුපියල් 6කට තිබුණු ඒකකයක් රුපියල් 8 දක්වා රුපියල් 2කින් පමණයි ඉහළ යන්නේ. මාසික ගාස්තුව රුපියල් 10කින් රුපියල් 200 සිට 210 දක්වා ඉහළ යනවා. මේ කාණ්ඩ දෙකේ සමස්ත බිල ගත්තොත් එහෙම පරණ අද තියෙන බිලට වැඩියේ හෙටින් පටන් ගන්න මාසේ එන බිලේදී රුපියල් 20ක් විතරයි ගාස්තු වැඩි වෙන්නේ ඒගොල්ලෝ. அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மோகன் கருணாரத்ன எதிர்வரும் 13ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல மோசடிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்ற கைதியை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவித்த குற்றச்சாட்டின் பேரில் மோகன் கருணாரத்ன கடந்த 8ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். இதேவேளை சிறை
சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தெனியவின் இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அவரது சம்பளத்தில் பாதியை வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிස இதனை தெரிவித்தார். වහාම ක්‍රියාත්මක පරිදි දැන්ට බන්ධනාගාර කොමසාර් ජෙනරාල්ට සේවය කරන ලබන HMTN උපුල්දෙනිය මහතාගේ රාජකාරියට තහනම් කරන්නත් දැන්ට අධිකරණ සහ ජාතික ඒකබද්ධ අමාත්‍යාංශයේ අතිරේක ලේකම්වරයෙකු වශයෙන් සේවය කරන ලබන HMNC ධනසිංහ මහතා වහාම ක්‍රියාත්මක වන පරිදි ඔහුගේ නිත්‍ය තනතුරේ රාජකාරියට අමතරව බන්ධනාගාර කොමසාර් ජෙනරාල් තනතුරේ වැඩ බැලීම පිණිස පත් කිරීමටත් ඉහත තීරණය පරිදි HMTN උපුල්දෙනිය මහතා රාජකාරියට තහනමට ලක්ව සිටින කාල සීමාව තුළදී ආයතන සංග්‍රහයේ දෙවැනි කාණ්ඩයේ 48 වෙනි පරිච්ඡේදයේ 31/12 උපගන්ති විද්‍යාන පරිදි ඒ මහතාට අඩවැටුප් ගෙවීමටත් ඉදිරිපත් කළ කැබිනට් මණ්ඩල පත්‍රිකාවට කැබිනට් මණ්ඩලය අනුමැතිය ලබා දුන්නා. அத்தோடு சிறைச்சாலை ஆணையர் நாயகம் துஷார உபுல்தெனியவை ஜூன் 25ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் HMNC தனசிங்க தனது வழக்கமான பதவியின் கடமைகளுக்கு மேலதிகமாக பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மொனராகலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று அவிசாவளை பகுதியில் இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 15 பேர் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொனராகலையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒருகொடவத்தையில் வீதியோரம் தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 10 வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தியவர்களின் சுமார் 2 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. சென்னையில் போதைப் பொருள் வழக்கில் சிக்கியவர்களின் சொத்துக்களே இவ்வாறு இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் முடக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை அருகே செங்குன்றத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மெத்தம்ஃபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி வந்த ஒரு கும்பலை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1470 கிலோ மெத்தம்ஃபெட்டமைன், 1.29 கோடி ரூபாய் இந்திய பணம், 30,000 அமெரிக்க டாலர், இலங்கை நாட்டின் ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக அப்பிரிவு வழக்கு பதிந்து நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபர்கள் ஹவாலா பணிமாற்றத்திலும் ஈடுபட்டிருப்பது, அந்த கும்பல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவதும், சிந்தட்டிக் வகை போதைப் பொருளை மையமாக கொண்டு கடத்தலில் ஈடுபடுவதும் தெரிய வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 3 பேருக்கு சொந்தமான இந்திய பெறுமதியில் 2 கோடி மதிப்புள்ள 11 வீடுகள், விவசாய நிலம் ஆகியவற்றை போதைப் பொருள் தடுப்பு சட்டம், கடத்தல் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி சட்டம் ஆகியவற்றின் கீழ் முடக்கப்பட்டதாக இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. மலையகத்தில் தொடரும் சீரற்ற வானிலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நேற்று இரவு வீசிய கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழையால் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் கொட்டகலை கொமர்ஷியல் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் ஒரு வழி போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது. அதேபோன்று நோர்டன் மஸ்கெலியா பிரதான வீதியின் 2ஆம் கட்டை பகுதியிலும் பாரிய மரம் ஒன்று வீதியில் வீழ்ந்துள்ளமையினால் குறித்த வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள், நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன. நீரேந்தும் பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளன. இதனால் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான் கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டது. மேலும் காசல்ரின் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நோர்டன் பிரிட்ஜ் பகுதியில் அமைந்துள்ள விமல சுரேந்திர நீர்த்தேக்க பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவதனால் அந்த நீர்த்தேக்கத்தில் 6 கதவுகளூடாக நீர்வான் பாய்கின்றன. எனவே நீர்த்தேக்கத்திற்கு கீழ்
தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சென்ட் கிளயர், டெவன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதேவேளை கடும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை நிலவி வருகின்றமையினால் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதுடன் வீதிகள் வழுக்கல் தன்மை காரணமாக சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுக்கின்றனர். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. பாதுகாக்கப்பட வேண்டும். ஆரம்ப கட்ட காற்றாலை மின்சாரத்தினாலே எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரமாயிரம் ஆகவே உடல் ரீதியான இந்த போராட்டத்தை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்போம். இந்த நம்முடைய இருப்புகளை அளிப்பதற்காக இந்த நிலைப்பாடுகள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகின்றது. தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற ஒரு பேரணியாக வெட்கத்தை பார்க்கக்கூடாது. எங்களுடைய இருப்புகளை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான குறித்த கவனஈர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், வர்த்தகர்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டனர். இன்று காலை மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறித்த கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது. பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஒன்று கூடி பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் குறித்த இரு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு மகஜர் அளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரனிடம் மன்னார் ஆயர் மற்றும் சர்வமத தலைவர்கள் இணைந்து மகஜரை கையளித்தனர். மன்னாரில் உள்ள சிவில் அமைப்புகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காற்றாலை கனியமண் அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது. தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம். அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை. பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயனுமற்றதாகவே காணப்படுகிறது. ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியமண் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும். மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும். ஆகவே ஒருபோதும் 2 திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். மக்களின் வாழ்விடங்களும் காணிகளும் அபகரிக்கப்படுதல், மக்களின் தேவை கருதியும் மனித உரிமை மதிக்கப்படும் வகையில் காணிகள் இன்னும் பங்கிட்டு கொடுக்கப்படாமல் பிற்போடப்பட்டு ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள். கனியமணல் அகழ்வு தொடர்பாக அமைச்சரவை பத்திரங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசிய திட்டங்களாகும். எனவே அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை. ஏற்கனவே அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தினை கட்டுப்படுத்துகிறது அல்லது அது சம்பந்தமாக தடை போடுற அதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை. எனினும் தங்களால் காலத்துக்கு காலம் சமர்ப்பிக்கப்படுகின்ற எதிர்ப்புகளை நாங்கள் உரிய அமைச்சர்களுக்கும் மீண்டும் ஜனாதிபதியின் கவனத்துக்கும் செலுத்தி கொண்டு வருகிறோம். முந்தைய தினமும் நாங்கள் இந்த நிலப்பாட்டினை மக்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பினை நாங்கள் மீண்டும் ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லும். வெளிநாட்டு செய்திகள். மக்களுக்கான உதவி பொருட்களுடன் கப்பலில் பயணித்த கிரெட்டா துன்பர்க் உட்பட 12 சமூக ஆர்வலர்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட நிலையில் கிரெட்டா உட்பட 4 நாடு கடத்தப்பட்டுள்ளனர். உதவி பொருட்களுடன் காசாவிற்கு பயணித்த மேட்லின் கப்பல் நேற்று முன்தினம் கரையை அடைவதற்கு முன்பே இஸ்ரேலிய கடற்படை படகுகளால் முற்றுகையிடப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர். குறித்த கப்பலில் பயணித்த 12 பேர்களில் 8 பேர் நாடு கடத்தல் ஆவணங்களில் கையெழுத்திட மறுத்து நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளனர். ஆனால் கிரெட்டா துன்பர்க் உட்பட 4 ஆவணங்களில் கையெழுத்திட்ட இஸ்ரேலில் இருந்து விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர்.
கிரெட்டா உட்பட அந்த நால்வரும் பிரான்சில் தரையிறங்கியுள்ளனர். விமானத்தில் இனி ஒருபோதும் பயணிக்க போவதில்லை என்ற முடிவெடுத்திருந்த கிரெட்டா தற்போது இஸ்ரேல் நிர்வாகத்தால் விமான பயணம் மேற்கொள்ளும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு விமானத்தில் அமர்ந்திருக்கும் கிரெட்டா துன்பர்க் புகைப்படத்தை இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் பகிர்ந்து கொண்டது. அத்தோடு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த அக்டோபர் தாக்குதல் காட்சிகளின் காணொளியை கிரெட்டா உட்பட 12 சமூக ஆர்வலர்களும் பார்வையிட ராணுவத்திற்கு அறிவுறுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கிரெட்டாவும் அவரது சக ஹமாஸ் ஆதரவாளர்களும் தாங்கள் ஆதரிக்க வந்த அமைப்பு யார் என்பதை சரியாக புரிந்து கொள்வது பொருத்தமானது. இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள யாருக்கு எதிராக போராடுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் காட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கிரெட்டா உட்பட சமூக ஆர்வலர்கள் அந்த ஆவணப்படத்தை பார்வையிட மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பட்டினியால் வாடும் காசா மக்களுக்கு உதவி வழங்க விரும்பியதற்காக கிரெட்டா துன்பர்க் மற்றும் அவரது சக ஆர்வலர்களை யூத எதிர்ப்பாளர்கள் என முத்திரை குத்தியதற்காக அமைச்சர் காட்ஸ் மற்றும் பிற இஸ்ரேலிய அதிகாரிகள் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது மனிதாபிமான உதவி அல்ல, இது வெறும் இன்ஸ்டாகிராம் நாடகம் என இஸ்ரேலிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளும் உதவி தடைகளும் சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் காசா பிரதேசத்தை பஞ்சத்தின் அபாயத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடும் நெருக்கடியில் தள்ளப்பட்டிருக்கும் காசா மக்களுக்கான உதவியை முடக்கியுள்ளதுடன் இஸ்ரேல் ராணுவம் தங்களை வலுக்கட்டாயமாக கடத்தியதாகவே கிரெட்டா உட்பட 12 சமூக ஆர்வலர்களும் இந்த பயணத்தை திட்டமிட்ட FFC அமைப்பும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதேவேளை காசாவின் ரபாவில் நேற்று நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்ட போது அங்கு ஏராளமான பாலஸ்தீனியர்கள் குவிந்தனர். அப்போது திடீரென துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 70க்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் ராணுவ முகாம் அருகே சந்தேகத்துக்கிடமான நபர்கள் இருந்ததால் அவர்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம். இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.